ஹலோ மக்களே, இதுக்கு முன்னாடி சீசன்களில் ஏதாவது யாராவது தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லைனா ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லோ கார்டு கொடுப்பாங்க, ரெட் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடுறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. இல்லை உள்குத்தா குத்துன்னு குத்தி அந்த வாரம் அனுப்புறதுனாலையும் அடுத்த வாரம் எவிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இதுக்கு முன்னாடி சீசன்களில் வந்து நடந்திருக்கு. பட் இந்த சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து வயலன்ஸ் ரேட் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நாளுக்கு நாள் எல்லோ கார்டோ இல்லை ரெட் கார்டோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் உள்ளே இருக்கவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னையா இது பிக் பாஸ் ஷோவா இல்லை வேறு ஏதாவது பாக்ஸிங் ஷோவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு. எனக்கு என்னமோ அப்படி தான் வந்து தோணுது. ஸோ அதில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ரெட் கார்டு கமருதீன் அவர்களுக்கு கொடுக்கப்படாதா அப்படிங்கிறத பற்றி வந்து இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா ரெட் கார்டை கொடுங்க, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா எத்தனை பேருக்கு நீங்கள் ரெட் கார்டு கொடுப்பீங்க, எத்தனை பேருக்கு நீங்கள் எல்லோ கார்டு கொடுப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக வந்து இருக்குது. ஆனால் அதில் அதிக கேஸ் வாங்கியிருக்கிறது வந்து கமருதீன் தான். ஏன்னா கமருதீனுக்கு நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு எல்லோ கார்டாவது கொடுக்கணும். அப்படியும் இல்லை அப்படின்னா ஃபுல்லாக பிடிச்சி இந்த வாரம் முழுக்கவே அவங்கள பிடிச்சி பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மேபி அவருடைய அந்த நிலைமை வந்து பார்த்திங்கன்னா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய தாட் ப்ராசஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மறுபடியும் கார்டை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவனை கண்டிக்கவும் மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அவன் ஒவ்வொரு வாரமும் அந்த க்ரைம் ரேட்டை வந்து ஏற்றிக்கிட்டு போய்கிட்டே வந்து இருந்துகிட்ருக்கான். நேற்றுக்கு கூட வந்து பாருங்கள் அவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. பார்வதிக்கும் திவாகருக்கும் ஒரு பிரச்சனை, பார்வதிக்கும் சுபிக்ஷாவுக்கும் ஒரு பிரச்சனை. சரி ஓகே, நீ வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக வர எல்லாமே ஓகே தான், அதுக்காக ஏன் திவாகரை அடிக்கிறதுக்கு போகிறீங்க? என்னங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு வாக்குவாதத்தை இவங்க வந்து வச்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போது ஒரு சண்டை வருது அப்படின்னா அந்த சண்டை எங்கேருந்து கிரியேட் ஆச்சு, எதுக்காக கிரியேட் ஆச்சு, உன் பக்கம் நியாயம் இருக்கா, என் பக்கம் நியாயம் இருக்கா, இல்லை சென்ட்ராக ஒரு ஆளை உட்கார வச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு தீர்வு கொண்டு வந்து இல்லை சொல்யூஷனை கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசுகிறதும் பேசிக்காததும் அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதும் பண்ணாமல் போகிறதும் அது உங்கள் கையில் வந்து இருக்குது. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஃபிசிக்கல் வயலன்ஸ் உடனே கையை தூக்கிடுறான் அடிக்கிறதுக்கு. என்னையா இதெல்லாம்? ஒரு பக்கம் எத்தனை கேஸ் தெரியுமா இந்த வாரத்தில் திவாகர் மேலே அடிக்கிறதுக்கு பாய்ந்தாப்புல, ஒரு தடவை இல்லை 2 தடவை 3 தடவை கிட்ட அதே மாதிரி பண்ணியிருக்காப்புல கமருதீன். இன்னொரு பக்கம் துஷார் வந்து ஆனால் துஷார் பண்ணது தப்பு, ஓகே தான், தப்பு பண்ணுறான், ஓகேவா, அதுக்கு நீங்கள் வாயில் பேசுங்க, கருத்து மோதல் பண்ணுங்க, ஓகேவா, இல்லைன்னா கேப்டன் இருக்காங்க அவங்கக்கிட்ட கூப்பிட்டு பேசுங்க. அதை விட்டுட்டு வந்து அவங்ககிட்ட போய் தவடையில் வந்து அடிக்கிறதுக்கு போகிறது, கையை ஓங்குறது, அதுக்கப்புறம் நான் அடித்து உடச்சிருவேன்னு சொல்கிறது, நீ வெளியெல்லாம் வந்தேன்னு வச்சுக்கோ ஏன் தலை தனியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறது, மிரட்டல் விடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த கமருதீன் பையன். இவனெல்லாம் பிடிச்சி தட்டி விடுங்க, தயவுசெய்து இந்த ஷோவை விட்டு தூக்குங்க. இன்றைக்கி 6 பேர் வைல்டு கார்டு என்ட்ரி வேறு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து ஆளெல்லாம் நிரம்பிடுறாங்க, நீங்கள் தயவுசெய்து அவங்கள வெளியே அனுப்புங்க, அதுதான் பெஸ்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்கும். ஆக்சுவலாக இந்த ஷோவை பொறுத்தவரையிலையும் சமுதாயத்தின் பிரதிபலிப்பு தான், இது ஒரு அங்கம், எல்லாத்தோடைய பிரதிபலிப்பாக தான் இந்த ஷோவே நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் சமுதாயத்தெல்லாம் அப்படி கிடையாது, ஓகேவா. இருக்கும் 1-2 வயலன்ஸ் வந்து நடக்கும். ஆனால் நாளுக்கு நாள் வயலன்ஸ் பண்ணுறவன் பேர் வந்து ரவுடிசம் தான் வந்து பண்ணிகிட்ருக்கான் கமருதீன். அவனை பிடிச்சி அடின்னு அடித்து வெளுத்து விட்டு அவனுக்கு ஒரு எல்லோ கார்டோ இல்லை ரெட் கார்டோ கொடுத்து வெளியே அனுப்பிச்சிங்க அப்படின்னா தான் அவனுக்கு அறிவே வரும். எல்லோ கார்டு கொடுத்தாவது வார்னிங் கொடுத்தா கூட அவன் வந்து ஆனால் அவனே சொல்கிறான், ஸ்டேட்மெண்ட்டே விடுறான். பாருங்கள், இதனால் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதனால் என்னுடைய பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, கார்டு வாங்கிட்டு என்னை வெளியே அனுப்பிச்சா கூட பரவாயில்ல, மக்களாக பார்த்து என்னை வெளியே அனுப்பிச்சாலும் நான் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நான் எதனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான் கமருதீன். அப்போ எல்லாத்துக்குமே ரெடி டு ஃபைட் அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து இருந்துகிட்ருக்கான். ஸோ அவனை நீங்கள் திரும்பி உள்ளார வச்சுட்டு இருக்கும்போது அது திரும்ப பிரச்சனைகள் வந்து பண்ணிட்டு தான் வந்திருப்பான். கொஞ்சமாக வளரும் போதே அதை கிள்ளி விடாமல் இவங்க வந்து வளர்த்து விட்டுட்ருக்காங்க. சரி இவன் தான் இப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தா எப்ஜே, அவன் எப்போ பார்த்தாலும் இன்னொரு பசங்களை வந்து மார்க்கிங் பண்ணுறதுலேயே குறியாக வந்திருக்கான். மார்க்கிங் அது அதாவது கலாய்க்கிறதுக்கு ஒரு அளவுக்கு லிமிட் இருக்குது. ஆனால் இவன் வந்து மார்க்கிங்காக ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கிங் பண்ணிகிட்ருக்கான். என்னடா பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. வயலன்ஸில் வந்து ஈடுபடுற மாதிரி வந்து பேசுகிறது, ஒருத்தனை வந்து என்ன தூண்டுறான் இல்லையா, அவன் கூட வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளி தானா, ஓகேவா. ஒருத்தனுக்கு வந்து வன்முறையை தூண்டுற அளவுக்கு ஒருத்தன் வந்து துன்புறுத்துறான் இல்லை வந்து அதை தூண்டி விடுறான் அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய வன்முறை, அதுவும் ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எப்ஜே பண்ணிகிட்ருக்காப்புல.
இவனையும் தூக்கி எல்லோ கார்டு கொடுத்தா தான் இவனுக்கு வந்து பயமே வரும். சரி இவனை ஓரம் கட்டுவோம். அப்படியே இந்த பக்கம் வருவோம். வந்தால் பெண்கள் அங்கே எத்தனை பேர் வந்து இருக்காங்க, எத்தனை பேர் அந்த அப்யூசிவெல்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. சுபிக்ஷாவெல்லாம் பேசியிருந்தாங்க. ஓகேங்களா, பார்வதியெல்லாம் பெரியாரிசம் படிச்சுக்கிறேன், அம்பேத்கரிசம் படிச்சிருக்கேன், சட்ட குடும்பத்திலேருந்து நான் வந்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அப்யூசிவ் நடந்துக்கிட்டே இருக்குது. யார் பண்ணுறா அப்படின்னா திவாகர் பண்ணிகிட்ருக்காரு. என்ன போகிறது, அந்த பொண்ணுங்களை பிடிச்சி அப்படின்றது ஒரு பொண்ணை பார்த்தா, அப்புறம் வந்து பக்கம் போய் கட்டி பிடிக்க போகிறது, ஹக் பண்ண போகிறது, கிஸ் பண்ண போகிறது, இதெல்லாம் எனக்கு பேசுகிறதுக்கே வெக்கமாக இருக்குது. நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நீ என்னடா ஷோ பார்க்குற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்தெல்லாம் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறது, எல்லாருக்கிட்டையும் ஃப்ளட் பண்ணுறது ஓகே, அது நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோ, காமெடியாக பண்ணிட்டு போகிறாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் இன்டிமசியாக சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா வாண்டடாக பண்ணுறாரு திவாகர். பாரு அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறது, ஒரு மாதிரி காம தோரணையில் வந்து பேசுறது அப்படின்னு சொல்லி சில விஷயத்தெல்லாம் பண்ணுறாரு. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, பார்வதி இத்தனை நாட்களாக, கிட்டத்தட்ட ஒரு 17-18 நாட்களாக அந்த ஆளை வந்து அண்ணான்னு கூப்பிட்டுருக்கு. ஓகேவா, அண்ணான்னு கூப்பிட்டு அண்ணேன்னு பாசமாக கூப்பிட்டுருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட போய் நம்ம லவ் பண்ணலாமா, ஒரு மாதிரி இருக்குன்றது, கையை பிடிச்சி இழுக்கிறது, ஹக் பண்ண கூப்பிட்றது, கிஸ் பண்ண போகிறது, தோளில் சாஞ்சிக்கிறது, அந்த பொண்ணு விலகி போகுது. ஆனால் அந்த ஆள் வந்து எதுவுமே அதை கன்சிடரும் பண்ணல. அண்டு சபரிநாதன் ஒரு தடவை மட்டும் கூப்பிட்டு சொன்னாப்லண்ணே, இது தப்பாக போகுதுன்னு, வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடும், ஓரளவுக்கு நல்ல பேரோடு வந்து இருக்க, இத்தனை வாரம்லாம் நீ தாங்கவுனே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நீ நிற்கிற அப்படின்னா மக்கள் வந்து உன்னை ஏற்றுக்கிறாங்கண்ணே, நீ தப்பாக பண்ணாதண்ணே, பெண்கள்கிட்டலாம் கொஞ்சம் உஷாராயிருண்ணே, ஜாக்கிரதையாக இருண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆள் அது என்னன்னு கூட காதில் கூட வாங்கலை. யாராச்சும் சொன்னாவாது அங்கே புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் ஒரு ஆள் சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் விக்ரமும் சொல்கிறாப்புல, எப்ஜேவும் பேசுகிறாப்புல. எப்ஜேவுக்கெல்லாம் சுத்தமாக ஆகாது திவாகரை. ஆனால் திவாகர்கிட்ட அதை சொல்கிறாங்க, வேணாண்ணா இது தப்பாகிடுனா, இந்த மாதிரி தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. சரி, ஆனாலும் இந்த ஆள் வந்து திருந்துவார் அப்படின்னு பார்த்தா திருந்த மாட்டேங்கிறார். மறுபடியும் எவ்ரிடே மார்னிங் வந்து மறுபடியும் அதே தான் பண்ணிகிட்ருக்காரு. இதை நம்ம என்னன்னு சொல்கிறது, நான் என்ன சொல்கிறேன், அங்கே எத்தனை பெண்கள் இருக்காங்க, அப்யூசிவ் எனக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா வந்து பேசியிருக்காங்க. ஐயோ இந்த பொண்ணுக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற ஆட்கள், அதாவது பெண்கள்லாம் வந்து நொச்சி கொட்டுறாங்க. அப்போது இங்கே தொடர்ந்து வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அப்யூசிவாக சில விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் இல்லையா? எல்லாம் நீங்களும் வாண்டடாக தான் பண்ணிகிட்ருக்கீங்களா? அவங்க பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சுபிக்ஷா கிட்டே எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறார் தெரியுமா திவாகர்? சுபிக்ஷா சின்ன பொண்ணு, மிஞ்சி போனால் ஒரு 25க்குள்ளே தான் வயசே ஆகும். இந்த ஆளுக்கு 36-38 வயசாக என்னமோ அந்த ஆளுக்கு. அவர் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறது, ஒரு மாதிரி ஹக் பண்ணுற மாதிரி போகிறது, அதான் இன்டிமசியாக காமத்தோரணையோடு வந்து பார்க்குறது, பேசுகிறது அப்படின்னு சில வேலைகளை வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு தான் வினோத் வந்து கேட்டார், உனக்கெல்லாம் மரத்தில் ஒரு புடவையை கட்டி கூட்டு வந்து கொடுத்தா கூட நீ மார்க் போடுவ அப்படின்னு சொல்லி. இதை வந்து அவர் வேறு மாதிரி மாற்றிட்டார். இவருக்கும் ஒரு கேஸ் கொடுத்து ஆகணும், எல்லோ கார்டனாக கொடுங்க, தயவு செய்து கொடுங்க. சரி, எப்ஜே பார்த்தோம், கமருதீன் பார்த்தோம், திவாகர் பார்த்தோம். அடுத்ததாக அரோரா. இது வந்து ஒரு நேஷ்னல் டெலிவிஷன். ஒன்றும் நம்ம வந்து முன்னேறல. ஓகேங்களா, முன்னேற்றம் அப்படின்றது வந்து வேறு விதத்தில் வந்து இருந்தாலும் கூட டெலிவிஷன்ஸில் சினிமாக்களில் கூட ரொம்ப மோசமான சீன்கள்லாம், மீன்ஸ் கிளாமரஸ் சீனெல்லாம் வந்து ரொம்ப குறைவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, இப்போ வர சினிமாக்கள் அந்த மாதிரி வந்து இருக்குது, ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம். ஆனால் இவங்க என்னென்னா டெலிவிஷன்லேயே வந்து எத்தனையோ வார்த்தைகளை ஃபஸ்ட் நைட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. என்ன இதெல்லாம்? நைட் ஆனாக்கா ரெஸ்ட் ரூம் கூப்பிட்றாங்க துஷாரை. எவ்வளோப்பா சுவாமி, துஷார் ஒரு பக்கம், இவங்களுக்கு யாருக்கு, நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் ரெட் கார்டு கொடுத்துட்ருப்பீங்க? இந்த பக்கம் ஆதிரையும் எப்ஜேவும் அவங்க அடங்காமல் ஆட்டமாக ஆடினாங்க. இப்போ எப்ஜே வந்து திருந்துட்டாப்புல, ஆதிரை திருந்தவே மாட்டேங்கிறாங்க. நீ என்னடா ஒரு நாள் ரெமோ மாதிரி இருக்க, ஒரு நாள் அன்னியன் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு வரைக்கும் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ எத்தனை பேருக்கு தான் நீங்கள் ரெட் கார்டு கொடுப்பீங்க? எனக்கு புரியவே இல்லை. கொடுங்கப்பா, ஒருத்தர் 2 பேர் கொடுத்தா பயம் இருக்கும். அதில் யார் அதிக க்ரைம் ரேட் பண்ணியிருக்காங்க, யார் அதிக கேஸ் வாங்கியிருக்காங்க, அவனை பாருங்கள். அவனை டார்கெட் பண்ணி கரெக்டாக வந்து எல்லோ கார்டை கொடுத்து வெளியே அனுப்புங்க. இந்த கமருதீன் பையனுக்கு தயவுசெய்து கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருங்க. அவனுடைய சேஃபர் ஜோனுக்காக தான் சொல்லுது. ஓகேவா, எல்லோ கார்டானா கொடுத்து வார்னிங் கொடுத்து, எப்படி விஜய் அவர்களை தூக்குனாங்களோ, அந்த பிக் பாஸ் சீசன் 7 வந்து விஜய் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தான். ஒரே க்ரைம் ரேட்டு தான், ஒன்று அவன் அடிக்கிறேன்னு சொன்னான் பிரதீப் ஆண்டனியை. 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாஸ்கில் தூக்கி போட்டு தொம்முன்னு கீழே போட்டான். அவனுக்கு எல்லோ கார்டை கொடுத்தாங்க, அதுக்கு அடுத்த வாரமே அவனை தூக்கி வெளியே போட்டாங்க. செமையாக பண்ணாங்க. ஆனால் அப்போ கமல்ஹாசன் சார் வந்து இருந்தார். ஆனால் இந்த சீசனில் அந்த மாதிரி எத்தனையோ வைலன்ஸ் வந்து நடந்திருக்கு, எத்தனையோ அப்யூசிவ் நடந்திருக்கு. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
ஈஸியாக கடந்து போயிடுறாங்க சாட்டர்டே சண்டே எபிசோடில். பார்க்க முடியல. ஓகே கைஸ், நீங்களாவது சொல்லுங்கள், நீங்கள் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.